நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த ஆனந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 31வது வார்த்தையில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர், அதாவது நம்முடைய ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஆண்டவர் நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார் பாருங்கள். எரேமியா புலம்பி எழுதின புத்தகம் இந்த புத்தகம். இந்த 31வது வசனமும் 30வது வசனத்துக்கும் 32வது வசனத்துக்கும் நடுவில் இருக்கிறது. இதற்கு கீழே மேலும் இருக்கக்கூடிய வசனங்களை பார்ப்பில்லையானால் அவ்வளவு போராட்டமான ஒரு வாழ்க்கையை பற்றி இவர் புலம்பலிலே புலம்புகிறார். நன்றாக கவனிங்கள். புலம்பலோடு அவர் நிறுத்தவில்லை, அங்கே ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். என்ன நம்பிக்கை? நம்முடைய ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். உங்களை கணத்துல அடிக்கிறான ஒருத்தன், நீங்க திருப்பி காட்டினாலும் சில சஞ்சலங்கள் உங்களுக்கு வந்தாலும் அதே பிரச்சனை உங்களுக்கு தொடர்ந்து வரும் நீங்க நினைக்காதீங்க. நிறைய சோர்வுகள், நிறைய அவமானங்கள், நிறைய தோல்விகள் அடிக்கடி நீங்க சந்திச்சு கொண்டிருக்கலாம். அவைகளை நினைத்து நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்காதீங்க. எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, எனக்கு ஒரு அதிசயம் நடக்காதா என்று புலம்பிக் கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. இப்படிப்பட்ட அவமானத்துலதான் நான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். தோல்வியான நிலையிலே நான் ஆழ்ந்த கிணற்றிலே கிடப்பது போல இருக்கிறேன். எனக்கு ஆண்டவருடைய உதவி கிடைக்குமா? கர்த்தரனை தூக்கி எடுப்பாரா? என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வருமா? கர்த்தரனை கைவிட்டாரோ என்ற நிலையில் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். கர்த்தரனை மறந்தாரோ என்ற நிலையிலுக்குள்ள நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். அநேக கேள்வியோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை என்றென்றைக்கும் கைவிடவே மாட்டேன். ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ். ஆண்டவர் ஒருபொழுதும் அவர் உங்களை கைவிட மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். சூழ்நிலைகள் அப்படி இருக்கிறதுனால கர்த்தர் உங்களை கைவிட்டார்னு கிடையாது. நன்றாக கவனிங்க. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 வாலிபர்களை பற்றி பார்க்கிறோம். அவங்க சூழ்நிலைகள், நமக்கு அந்த சூழ்நிலை வந்துருச்சுன்னா நம்ம இந்த வார்த்தையை சொல்லியிருப்போம், கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார். ஆனா அவங்க சொல்றாங்க, இந்த சூழ்நிலைகள் அல்ல என் தெய்வத்தை நான் தெய்வமாக பார்ப்பதற்கு, இந்த சூழ்நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் இருக்கிறார் என் தெய்வம். அதுதான் தெய்வத்துடைய தன்மையை இருதயத்தில் உண்மையாய் உணர்ந்து கொண்டு தன்னுடைய தெய்வத்தை முழு இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வைராக்கியமா இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். நம்ம சூழ்நிலையை பார்த்து கர்த்தரை எடை போடுகிறோம் இல்லை. சூழ்நிலைகள் அப்படி இருக்கிறதுனால கர்த்தரை கைவிட்டு விட்டாரோ என்று நீங்க அநேக நேரம் புலம்புறீங்க. இல்ல, உங்களை கைவிடல. அவர் எப்படி உங்களை கைவிடுவார்? எருசலேமே, நான் உன்னை மறந்தா என் வலது கை செயலிழக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் கை, வலது கை விளங்காம போகட்டும், வேலை செய்யாம போகட்டும் அர்த்தம். அவ்வளவு கரிசனை உள்ள தேவன் உங்களை எப்படி கைவிடுவார்? சற்று யோசிச்சு பாருங்க. குடும்பத்தில் கூடிய சூழ்நிலைகள் உங்களை அப்படி பார்க்க வைக்கிறதா? அதை மேற்கொள்ளுங்கள். இப்படி சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். அவன் என்னுடைய ஆண்டவர் என்றென்றைக்கும் அவர் கைவிட மாட்டார். சொல்லுங்க, இந்த சூழ்நிலையில கர்த்தரனை கைவிட மாட்டான்னு சொல்லுங்க. தோல்வியான நிலைமையில சொல்லுங்க, கர்த்தரனை என்றென்றைக்கு கைவிட மாட்டான்னு சொல்லுங்க. கவலையான நேரத்துல சொல்லுங்க, கர்த்தரனை என்றென்றைக்கு கைவிட மாட்டான்னு சொல்லுங்க. நீங்க நினைச்சது நடக்கலையா? இப்படி சொல்லுங்க, ஆண்டவர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார்னு சொல்லுங்க. நீங்க சொல்ல 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 கர்த்தருடைய செயல்பாடுகள் உங்க வாழ்க்கையில மிகவும் பிரம்மாண்டமா இருக்கும். பிரியமானவர்களே, நம்ம நிறைய நேரம் என்ன நினைக்கிறோம்? சூழ்நிலையை பார்த்து கர்த்தரை எடை போடுகிறோம். இல்லை, நம்முடைய ஆண்டவர் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட விதத்திலிருந்து செயல்படுகிற நல்ல ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் எல்லா இயற்கைக்கும் அப்பாற்பட்ட செயல்களை செய்யக்கூடியவர். படகுகளை போய் கொண்டிருக்கிறார்கள் சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவும். சீஷர்களுக்கு அது உயிர் போகிற நேரம், கர்த்தருக்கோ அது உயிர் போகிற நேரம் அல்ல, அற்புதத்தை வெளிக்காட்டுகிற நேரம். இன்னைக்கு நம்ம நிறைய நேரம், ஐயோ எனக்கு உயிர் போயிருமோ, எனக்கு அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ சொல்லி நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கோம். இல்லை, அங்கு கர்த்தருடைய கரத்தை பார்க்கிற நேரத்தை தேவனே அதை அனுமதித்திருக்கிறார். அங்க இருந்து நீங்கள் சொல்ல வேண்டியது, கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார். நம்ம அப்படி சொல்ல ஆரம்பிப்போம்னா நிச்சயமா சொல்றேன், நம்முடைய சிந்தை மாறும், நம்முடைய செயல் மாறும், நம்முடைய பேச்சு மாறும். இங்கதான் பிசாசு பிடிச்சு வச்சிருக்கிறான். சில சூழ்நிலைகளை காட்டி
நம்ம தெய்வத்துடைய தன்மையை நாமே குறைத்து எடைப்படுகிறது போல பேசுகிறோம், பார்க்கிறோம், செயல்படுகிறோம். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, கர்த்தர் என்னை என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். என் ஆண்டவர் என்னை என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். நான் ஆராதிக்கிற தேவன் என்றென்றைக்கும் என்னை கைவிட மாட்டார். என்னை இந்த சூழலில் நடத்துவதற்கு ஒரு காரணம் உண்டு. அந்த பர்பஸை கர்த்தர் நிறைவேற்றுவார். அவர் தன்னுடைய தெய்வீக தன்மை எனக்கு வெளிக்காட்டும்படியாகவே தேவன் என்னை இந்த பாதையில நடத்துகிறார். நிச்சயமாக அவர் என்னை தூக்கி விடுவார். நிச்சயமாக நான் அவருடைய கண்களை காண்பேன். நிச்சயமாக அவருடைய பலத்த கருத்தை நான் பார்ப்பேன். நிச்சயமாக அவருடைய அற்புதத்தை நான் பார்ப்பேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். கர்த்தரை நீங்கள் நன்றாக அறிந்து கொண்டு அவர் என்னை விட்டு விலகவும் இல்லை, என்னை கைவிடவும் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லணும். புலம்பல்ல எல்லாம் ஆமென். பாருங்க, எரேமியா நிறைய புலம்புனாலும் புலம்பலுக்கு நடுவுல சொல்றாரு, நம்முடைய ஆண்டவர், நம்முடைய கர்த்தர், நம்முடைய தெய்வம் அவர் என்றைக்கும் கைவிடவே மாட்டார். சூழ்நிலைகள் உங்களை கைவிடும், மனிதர்கள் கைவிடுவார்கள், கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். எந்த சூழ்நிலை இருந்தாலும் மனரமியமா இருங்க, கர்த்தர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார்னு விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க. உங்களை நோக்கி வருகிறக்கூடிய அம்புகள் திருப்பி அனுப்பப்படும். உங்களுக்கு நேராக வரக்கூடிய பிசாசுடைய தந்திரங்கள் அவைகள் வெக்கப்பட்டு போய்விடும். உங்களுக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் அது வாய்க்காதே போகும். சொல்லுங்க, என் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். சொல்லும் பொழுது கர்த்தர் அதை அப்படியே நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. நிறைவாழ்வு ஏஜி சபை பாண்டிச்சேரி. ஜெப தேவைக்கு 9952776926 9500794949.